நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது மோந்தா புயலினுடைய அந்த மைய பகுதியானது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு சேம் லேட்டிடியூட்ல கிழக்குல வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால் அந்த மோந்தா புயலிற்கு மேற்கே இருக்கக்கூடிய அடர்த்தியான மழை பகுதிகளின் ஓரமானது சென்னை மாநகர் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் திரண்டு காணப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அந்த சுழற்சியானது, அதாவது இதுவரையில பார்த்தீங்கன்னாக்கா மோந்தா புயலானது மேற்கு வடமேற்கு திசையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது அதனுடைய நகரும் திசையை வடமேற்காக மாற்றிக்கொண்டு தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி பயணிக்க இருக்கிறது. அது எந்த இடத்துல கரையை கடக்குங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செய்திருக்கிறோம். ஏனம் காக்கிநாடா அருகே இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் அது நெருங்கி கரையை கடக்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. இது தொடர்பாக நம்ம நிறைய முறை டிஸ்கஸ் செய்திருக்கிறோம். ஏனாம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு அங்கம். அது ஆந்திராவில் இருக்கக்கூடிய, அதாவது காக்கிநாடா அருகே இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த பகுதி. அங்கே நிறைய தமிழ் மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தகவலை நீங்கள் தெரியப்படுத்துங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த சென்னைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் அந்த சுழற்சியின் மையம் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால் அதனுடைய வெளிப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அடர்ந்த மழைமேக குவியலின் ஓரம் சென்னை மாநகருக்கு அருகில் நிலவி கொண்டிருக்கிறது. இப்போ அந்த மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவும் பொழுது சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஸ்டெடியான மழை இருக்கும். இது போட்டு போட்டு சாத்திட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸ்டெடியான ரெயினாக இருக்கும். தூரல் மாதிரி போட்டுக்கொண்டு இருக்கும். காற்று பாதிப்புகள் எங்குமே இருக்க வாய்ப்புகள் கிடையாது. அதிகபட்சமாக 35 முதல் 45 கிலோமீட்டர்கள் வேகத்தில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இன்று பார்த்தீங்கன்னாக்கா வடமேற்கு திசையிலேருந்து காற்றானது வீசும். அதாவது வடமேற்கு திசையிலேருந்து வீசலாம். ஏன்னா புயலானது இப்போ சேம் லேட்டிடியூட்ல இருக்கு இல்லையா, மேலே போன பிறகு அது காற்றை இழுக்கும். அப்போ என்ன ஆகுனாக்கா மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். பழவேற்காடு ஏரியாவில் மணிக்கு 50 கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்றின் வீரியம் என்பது இருக்கலாம். பட் எது எப்படி இருந்தாலுமே இந்த அளவு காற்றின் வேகம் என்பது நிச்சயமாக எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது. காற்று பாதிப்புகள் கிடையாது. ஆனால் கனமழை வாய்ப்புகள் என்பது பழவேற்காடு ஏரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகள், சென்னை மாநகருடைய வடக்கு பகுதிகளில் கூட திடீரென கனமழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரையில் இதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது தொடர்பான டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸை எழுத்துப்பூர்வமான பதிவாக நம்ம முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறேன். அதனையும் நான் இணைக்கிறேன் நம்ம யூடியூபோட போஸ்ட் பக்கத்தில். அவ்வளோதான். பிற்பகல் நேர காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.